நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இந்த வண்டியில் டூல்ஸ் கிட்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வண்டியோடைய டூல்ஸ் கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டூல்ஸ் கிட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பாக்ஸில் இருக்கும். நமக்கு நம்ம இந்த வண்டியை கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் சரியாக வேலை செய்யலாம். அது ரொம்ப டைட்டாக இருக்கும். அது திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அது எப்படி திறக்கிறதுன்ட்டு அப்புறம் பார்த்து இந்த சைடு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம இந்த வண்டியை திறக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்ரி, அந்த ஃபியூஸு, அந்த இண்டிகேட்டர் சவுண்டு எல்லாம் காயில் எல்லாமே இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம டூல்ஸ் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வண்டியை செயின் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து கிளச்சை நம்ம மாற்றலாம், சரி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை அதை பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அந்த செயின் கிட்ட வச்சு எத்தனை எம்எம் நம்ம விடணுன்றது 10 to 12 எம்எம் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம கணக்கு பண்ணி நம்ம இதை விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 17-13 ஸ்பேனர் இருக்குது. இதில் ராயல் என்ஃபீல்டு அந்த பேட்ச் வந்திருக்கு. அடுத்து நம்ம அந்த ப்ளக்கெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த ஸ்பேனருமே டீ ஸ்பேனருமே இருக்குது. நம்ம பேக் வீலை கட்டுறதுக்கு அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய இதுவுமே இருக்குங்க. இதை நம்ம இதில் போட்டு நம்ம ஜாயிண்டாக யூஸ் பண்ணி பேக் வீலை கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேனர் இருக்குது. 10-12 ஸ்பேனர் இருக்குது. இதை வச்சு நம்ம கிளட்ச் கேபிளை நம்ம சரி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அலாங்கி இருக்குது, எல்எல் அலாங்கி இருக்குது. இதை நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்குங்க. 12 நம்பர் டூல்ஸ் இருக்குது. அடுத்து வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதும் தெரியல. இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 டூல்ஸ் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் இருக்குங்க. இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வண்டி வாங்கும்போது டூல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ் ஆகும். வண்டி சப்போஸ் எங்கேயாச்சும் நின்றுடுச்சு அப்படின்னா சில அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம டூல்ஸ் கிட் இதில் இருக்குது. நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கிளட்ச் கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் கிட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி வாங்கும்போது இந்த டூல்ஸ் கிட்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும். பேட்டரி இருக்கிற அந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும், டஸ்ட்டும் இல்லாத அளவுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.